சூப்பர் மேடம். ஓஹோ, பிச்சு உதறிட்டீங்க மேடம். ஃபேண்டாஸ்டிக். எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துங்க, ஒன்றும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்க. வாங்க மேடம். இந்தாங்க இந்தாங்க. தேங்க்யூ மேடம். ஆண்டவன் தான் காப்பாற்றணும். உங்கள் கேசட் மேடம். தேங்க்யூ. இந்த நாளை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது மேடம். ஏன்? என்னம்மா ஆடுறீங்க? அடாடாடாடாடாடா, கண்ணில் மின்னல் அடித்து மறையிற மாதிரி ஒரு எஃபெக்ட் போங்க. அந்த ஆட்டத்து பேர் என்னமோ, அந்த கூத்து பேர் என்ன? ஏன் சார், எத்தனை தடவை சொல்றது? அது கூத்து இல்லை சார், இந்தியாவோட பழமையான கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம். பேரு ஒடிசி. எங்க சொல்லுங்க? ஒடிசி. ஒரிசி. ஒரிசி இல்ல, ஒரிசால ஆடுற டான்ஸ் தான் ஒடிசி. ஒரிசி. ஒடிசி. ஒரிசியோ ரெண்டிசியோ இல்லை அரிசியோ சார், பேர்ல என்ன மேடம் இனிமே இருக்கு? உங்க ஆட்டத்துல தான் இனிமையே இருக்கு. போறோம் போறோம் போறோம். சரி சுதா எங்கடா? சுதா எங்க? அது இப்போ இது அவசியமா? நாமளும் எத்தனை கூத்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு கூத்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையே? இல்லையே. அப்படியா? ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மேடம். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்குள்ளர இவ்வளவு ஒரு கலை நயத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டீங்களே. நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை மேடம். எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். கீழ்பாக்க மேடம். மேடம் நானே தான். சொல்லுங்க மேடம், நீங்க மாத்திரம் இந்த கூத்தை கண்டினியூ பண்ணீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரே காத்துட்டு இருக்கு மேடம். சத்தியமா. ஏன் சார், உண்மையிலேயே என் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நான் ஆடுறேன். கால் வலி. மேடம், உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போகிறதுக்காக உங்களை புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் மேடம். நடுவில் கேமரா பார்த்து ஏதோ ஏதோ சொன்னீங்களே. நான் எதுவும் சொல்லலையே, டான்ஸ் தான் ஆடினேன். நடுவில் கேமரா பார்த்து அதாவது அப்படி பண்ணி அப்படி ஏதோ பண்ணீங்களே. ஓ, அந்த பாவமா? அதே பாவம் தான் மேடம். பாவம் இல்லை சார், பாவம். அதே தான் மேடம். உங்கள் ஆட்டத்தில் நான் என்னையே மறந்துட்டேன் மேடம். அப்புறம் மேடம், இந்த கையில் நீட்டாக இந்த இடத்துல ரவுண்டாக வச்சுட்டு டிங் 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 அப்படின்னு ஒரு அம்மா வாசிப்பாங்க. யாரு? மீரா. இவங்க கொஞ்சம் ஸ்பீடாக வாசிப்பாங்க. ஓ, சரஸ்வதியா? அவங்கள தான் மேடம். அப்புறம் இப்படி ஒருத்தர் நிற்பாரு மேடம், ஒத்த காலில் லாங் டைம். நடராஜர். ஒரே தான். அவங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி மாறி மாறி வரா மாதிரி ஒரு ஃபீலிங் மேடம். உண்மையை சொன்னா என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சு மேடம். இந்த பாருங்களேன், நீங்கள் இந்த பாருங்க, இந்த பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கை எடுத்துக்கங்களேன் மேடம். எனக்கு சந்தேகம், நட்ராஜருக்கு ஒரிசி தெரியுமா? எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரியும், ஆனா நட்ராஜருக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஆனா மாதிரி கூத்த நட்ராஜர் ஆடி இது வரைக்கும் இந்த படத்தில் நான் பார்த்ததே இல்லை மேடம். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, நீங்க கேட்டதை விட 100 ரூபாய் ஜாஸ்தியாவே கொடுத்துருக்கேன். ஜாஸ்தி. அப்புறம் சார், நான் நடுவுல இப்படி ஒரு எல்லாமே ஓஹோ சூப்பர் மேடம், ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. சீக்கிரம் கிளம்புங்க. சார் யார் மேடம்? ஓ, உங்க ஒடிசி மாஸ்டரா? சூப்பர் சார். இந்த மாதிரி ஒரு சிஷ்ய கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னமா ஆடுறாங்க தெரியுமா? பிரைட் ஃபியூச்சர் இருக்கு சார் அவங்களுக்கு. நீங்க குரு இல்லை, அதான் காலில் ஒன்று. நல்ல குரு, நல்ல சிஷ்ய. வரட்டா குரு? வரேன் வரேன் குரு. தேங்க்யூ குரு. பாய் குரு. நமஸ்காரம் குரு. ரமணி, ரமணி, வாட் இஸ் ஆல் திஸ்? ஏன் எல்லாரும் என்ன குரு குருங்கிறாங்க? அது என் ஒடிசிக்கு கிடைச்ச மரியாதை. உனக்கு ஒடிசி தெரியுமா?
நல்லா தெரியுமே. எப்படி தெரியுமா, எங்க அப்பாவுக்கு புவனேஸ்வர்ல போஸ்டிங் ஆனப்போ எனக்கு 6 வயசு. அப்ப நான் 2 வருஷம் ஒடிசி கத்துக்கிட்டேன். அப்புறம் மெட்ராஸ் வந்தோடனே எல்லாம் போச்சு. ரமணி, உனக்கு கேலு தெரியுமா? கேலு அந்த 3வது வீட்ல இருக்கான இடியட். இடியட்? யா, he is an idiot. நீ கேலு சரண் மகாபத்ரா இந்தியாவிலேயே பெரிய ஒடிசி நிபுணர். ரமணி, அவர் 10 days ஒடிசி ஒர்க் ஷாப் சென்னையில நடத்த போறாரு. அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். என் டான்ஸ் அதுக்காக தான் இந்த கேசட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேசட்டை பார்த்துட்டு கேலு ரிப்போர்ட் அனுப்புவாரு. நிச்சயமா நான் செலக்ட் ஆயிடுவேன். 6 வயசுல சின்ன குழந்தையா இருந்தப்போ நான் கண்ட கனவு இப்ப நினைவாயிடும். எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்ன மாதிரி ஃபூல்ஸ்க்கு இதெல்லாம் எப்படி புரியும்? நீ ஒரு கூட்ஸ் இன்ஜின்டா. கூடூர்ல இருந்து மெட்ராஸ், மெட்ராஸ்ல இருந்து கூடூர், வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போயிட்டு இருப்பீங்க. சாமர்செட் மாம் சொன்னாரு, like a goods engine back and forth on the same track. அப்புறம் உனக்கு வயசாயிடும். லோகோ ஷெட்ல இதோ இதே பொசிஷன்ல. ஐயோ, எனக்கு வயசாயிடுச்சு. லைஃப் ஃபுல்லா நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. I should have chased my dreams. அப்படின்னு புலம்பிட்டு இருப்பேன். You will make your life miserable and others around you. Fool. Ramani, are you all right? I'm 100% all right. Ramani, பார், you have a nice job. உனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. கை நிறைய சம்பாதிக்கிற. என் அளவுக்கு இல்ல, என்னை விட 100 ரூபாய் கம்மியா சம்பாதிக்கிற. But that's okay. நமக்கு எதுக்கு இந்த விஷ பரிச்சை? இத பார், நான் என் கனவை நோக்கி போயிட்டு இருக்கேன். அதுக்கு நீ முட்டுக்கட்டையா இருக்காத. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கணும்னா என் கனவெல்லாம் நினைவாகணும். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டியா? ஃபைன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, செய்றேன். அப்படி கேளு. ஓகே, முதல்ல இந்த கேசட்டை நான் கொடுக்குற அட்ரஸ்க்கு கொரியர்ல அனுப்பணும். அவ்வளவுதானே? சாரதிக்கு சொன்னா அவன் செஞ்சிட போறான். ஓகே, இரு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன? ரமணிமா, 15 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். என் கால்லாம் ரொம்ப வலிக்குது. காலை கொஞ்சம் அமுக்கி விடுறியா? எஸ். ரமணி, பார், உன் வாழ்க்கை லட்சியத்தை அடையணும்னா இந்த மாதிரி வலையெல்லாம் பொறுத்துக்கணும். ஓகே? நோ ரமணி. ரமணி, don't make my life miserable. நமக்கு இந்த ஒடிசி புடிசிலாம் வேண்டாம். டேய், ரமணி நான் ஒடிசி நான் ரமணி. அப்படி எனக்கு ஒரு பேர் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். அப்பா. அப்பா. உள்ள வரும்போது டோர் நாக் பண்றது இல்லையா? டோர் திறந்துருந்தது சார். என்ன வேணும் உங்களுக்கு? என்னுடைய வீடியோ கேபிள் வேற விட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போனா தான் சார் இருந்தேன். சாரி சார். யூஸ்லெஸ் ஃபெலோ. குரு சார், சிஷ்யக்கு கால் அமைக்க விடுற முதல் குரு நீங்க தான் சார். உங்க கலை பண்ணி தொடரட்டும். வரேன் குரு சார். Idiot. ரமணி, இது ரொம்ப அநியாயம்டா. வீட்டுக்கு வா, விருந்து தரேன்னு சொல்லிட்டு இப்படியா வேலை வாங்குவாங்க? இது எப்படி புட்ரா, ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்படி வாடா. டேய், கம் கரெக்டா தானே இருக்கு. ஏன்டா இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் அசிங்கமா இருக்கு? ஐ நோ. என்ன பண்றது? ரமணி ஒடிசி பிராக்டிஸ் பண்ணுமா, அதுக்கு ஹாலை ஃப்ரீயா கிளீனா டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி ரெடி பண்ணி தர சொன்னான். ரமணிக்கு ஒடிசி தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாத. உனக்கு இருக்கட்டும், எனக்கே தெரியாது. ரமணி 6 வயசுல 2 வருஷம் ஒடிசி கத்துக்கிட்டாலாம். ரமணினா ஒடிசி, ஒடிசினா ரமணின்னு ரமணி கனவு கண்டுட்டாலாம். ரமணி அந்த கனவு நோக்கி போயிட்டு இருக்காளாம். அதுக்கு நான் முட்டுக்கட்டா இருக்கக்கூடாதாம். 6 வயசுல 2 வருஷம். டேய், அவங்க டான்ஸ் ஆடுறது நீ பாத்திருக்கியா? கண்கொள்ளா காட்சியா இருக்குமே. இல்ல, நான் மட்டும் பார்க்க கூடாதான். ரமணி
வேர்ல்ட் ரெனவுண்ட் ஒடிசி டான்சர் ஆனதுக்கப்புறம் கொனார்க் ஃபெஸ்டிவலில் கொனார்க் சன் டெம்பிள் பேக்ரவுண்டில் சன் ரெட் பாலா செட் ஆகும்போது டெம்பிள் போடியத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ரமணி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃப்ளாஷ் எல்லா டிவி சேனல்லையும் லைவ் கவரேஜ் பண்ணும்போது அப்போதான் நான் அவருடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியுமா. இப்போ நான் பார்க்கறதெல்லாம் ரமணி 12 மணி ராத்திரி சலங்கையை காதுகிட்ட வச்சு சிலிங் 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 மோகினி பிசாசி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு நான் எழுப்பி டே ரமணி இந்த சலங்கை ஒலி கேள, இதுல அண்டத்தோட ரகசியமே அடங்கி இருக்குல்ல அப்படின்னு உணர்றாடா. இன்னும் ஒரு வாரம் பார்க்க போறேன். ஐ அம் கோயிங் டு செக் தட் சலங்கை. ஷீ இஸ் கான் பிசார். ரமணி தென்றலோட இனிமை குட்டிச்சவருக்கு தெரியாது. கலீல் கிப்ரான் சொல்லியிருக்காரு. உன்ன மாதிரி ஆளுங்களை மனசுல வச்சுதான் அப்படி சொல்லியிருப்பாரு. இல்ல ரமணி, ஆக்சுவலி நான் சாந்தி வீட்டுக்கு போறேன். 1 ஹவர்ல திரும்பி வந்துருவேன். அதுக்குள்ள என்னோட டான்ஸ் ஃப்ளோரை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க 2 பேரும் எங்க கிளம்புங்க. ரமணி, இந்த நேரத்துல நாங்க எங்க கிளம்புறது? உன்ன மாதிரி இடியட்ஸ் எங்க போவாங்க? மேட்னி ஷோ, அங்க போ. ஒன்னதான் நீயும் தான். நான் இங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது யாரும் இருக்கக்கூடாது. ரமணி, இந்த ஒடிசி மேட்டர் நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். இவ்வளவு சீரியஸா இருக்காங்க. She is dead serious. உனக்கு தான் ரமணி பத்தி தெரியுமே. No half stops. You know, one sec. Coming. அவ பெரிய டான்சர் ஆனாலும் ஆயிடுவா. நான் தான் டோட்டல் ரெக் ஆக போறேன். எஸ் சார், மிஸ்ஸஸ் ரமணி இருக்காங்களா? இல்ல, அவங்க வெளியில போயிருக்காங்க. கேளுச்சரன் சார் இந்த கேசட்டையும் கவரையும் பர்சனலாக அவங்க கையில் கொடுத்துட்டு வர சொன்னார். ஆஹா, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். இல்லை அவங்க கையில் தான் கொடுக்கணும். இல்ல சார், நான் அவங்க ஹஸ்பண்ட் சார். அவங்க வெளியில போயிருக்காங்க சார். அவங்க வந்தவொடனே நான் கொடுத்துறேன் சார். ஒரு மெசேஜ் இருக்கே, சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். உங்கள் ஒய்ஃப் அதான் ரமணி எக்காரணம் கொண்டு எங்கள் சாரை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்ல சொன்னார். ஏன் அப்படி பார்க்க வந்தாங்கன்னா இந்தியா ஒரு பெரிய கலைமேதை இழந்துருன்னு சொல்ல சொன்னார். யாரு? ரமணியா? இல்லை, கேளுச்சரன். டேய், கேளுச்சரன் கிட்ட ரிப்போர்ட்டா? காட்டு பாப்பா. இல்லடா, பர்சனல் போட்டிருக்கு, வேண்டாம். சரி, இப்போ கேசட் அது போட்டு பாப்போம். கம். ஐயோ, ரமணிக்கு தெரிஞ்சா கத்துவா. டே, கொனார்க் ஃபெஸ்டிவல்ல டான்ஸ் ஆடும்போது தான் பார்க்க போறியா? இப்போ பார்த்துடலாம்டா, வாடா. இல்லடா, she will find out, I'm telling you. அவளுக்கு தெரியாதடா, ரீவைண்ட் பண்ணி வச்சிடலாம். உன் வைஃப் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதா? ஸ்னீக் ப்ரிவ்யூ தானே, வா, கம் ஆன். Darling, be serious. கேளுச்சரன் ஏன் ரமணிய அவர் வந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னாருன்னு இப்பதான் புரியுது. அவர் ரமணியை பார்த்தாருன்னு வச்சுக்க, சிரிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாருங்கிற பயத்துல அந்த ரிப்போர்ட்டை பிரிச்சு பாரு, என்ன இருக்கு பாப்பா. பேட் மேனர்ஸ்.
you may take to dance like fish to water, but in the process, you will drown many. My sincere advice to you is that you should cook a lot of fish for your good husband and be an excellent wife to him. In the process, you will drown many. Cook a lot of fish for your good husband. சாரதி நீ ஓவர் ஆக்ட் பண்ற. இதை படிச்சேன்னு வச்சுக்கேன், she will faint. இல்ல, she will go into coma. சாரதி, think about it. ரமணி இதை பார்த்தான்னு வச்சுக்கேன், நொறுங்கி போயிடுவாடா. இல்லடா, இதை நம்ம கீழ்ச்சி போட்டு நாம ஒரு நல்ல ரிப்போர்ட் எழுதி வச்சிடலாம். ஏய், அதை படிச்சுட்டு ஒர்க் ஷாப் போயிட்டா? We'll cross that bridge when we come to that. நீ போய் ஒரு பேப்பர் பேனா கொண்டு வா. அழாத சாந்தி, வா உள்ள வா. சாந்தி, டோன்ட் கிரை, அழாத வா. ரமணி வா. ரமணி, we are leaving. Just give us a minute. வாடா. ரமணி வெயிட். சாந்திக்கு நேரடியாவே ரிஜெக்ட் லெட்டர் வந்துருச்சுடா. அவ செலக்ட் ஆகல. இந்த கேளுச்சரன் ரொம்ப மோசம்டா. இவளை எப்படி தான் திட்டி எழுதிருக்காரு தெரியுமா? இந்த கேளு. You may take to dance like fish to water, but in the process you will drown many. இவங்களுக்குமா? இவங்களுக்கா? பாவண்டா சாந்தி, ரொம்ப அப்செட் ஆயிட்டா. நீ அழாத, வா வந்து உட்கார். அழாத சாந்தி. ரமணி, உனக்கும் ஒரு பர்சனல் லெட்டர் வந்திருக்கு. அது என்ன? ஐயோ, பர்சனல் லெட்டரா? ஐயோ சாந்தி, எனக்கும் ரிஜெக்ட் லெட்டர் வந்துருச்சு. பின்ன எனக்கே ரிஜெக்ஷன் லெட்டர்னா உனக்கு என்னடி வரும்? என்னது? அப்போ என்னை விட நீ தான் பெட்டர் டான்சர்னு சொல்றியா? உனக்கு கிரேஸே கிடையாது. என் டெக்னிக் வேணா ஃபால்ட்டியா இருக்கும், பட் மை டான்ஸ் கம்ஸ் ஃப்ரம் மை கட். இல்ல ரமணி, என் டான்ஸ்ல ஃபீலிங்ஸ் இருக்கும், இமோஷன் இருக்கும். அந்த லெட்டர் கொடுறா, என்ன எழுதிருக்கான்னு பார்ப்போம். ரமணி, நான் செலக்ட் ஆயிட்டேன். ஏ சாந்தி, நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு சொன்னல, இப்ப பார், மை ஸ்டாண்ட் இஸ் விண்டிகேட்டட். கேளுச்சரன், he is a great man. ரமணி, அவர் என் ஃபால்ட்டி டெக்னிக்கை பார்க்கல, என் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கல, எனக்குள்ள இருந்த பொட்டென்ஷியலை பார்த்துருக்காரு, என் டான்ஸ்ல இருந்த ப்ராமிஸை பார்த்துருக்காரு. ரமணி, அவர் என் உணர்ச்சிகளை நல்லா புரிஞ்சிட்டு இருக்காரு. ஏ ரமணி, நீ என்னை எவ்வளோ தடுத்திருப்ப, என் டான்ஸை எவ்வளோ கிண்டல் பண்ணிருப்ப. இப்போ பாரு, சாந்திக்கு டைப் ரிட்டன் ரிஜெக்ஷன் லெட்டர், பட் எனக்கு கேளுச்சரன், என் குரு அவர் கைப்பட என்ன அப்ரிசியேஷன் லெட்டர். இதுல என்னமோ சதி இருக்கு. சிறுகொடைஞ்ச நெருப்பு கோழி குதிக்கிற மாதிரி ஆடுற நீ செலக்ட் ஆயிட்ட, எனக்கு ரிஜெக்ஷனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நெருப்பு கோழி நீ சொன்னியே, அந்த நெருப்புல தான் விஷயமே இருக்கு. ஃபயர் இன் தி பெல்லி. இல்ல ரமணி, இவங்களுக்கு ஃபயர் இன் தி பெல்லி. எஸ், என் குரு அதான் எழுதிருக்காரு. How could you have remained idle for so long with such a fire in your belly? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அது just a guess வருமா? எஸ். ஓகே. சாந்தி, நான் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வர மாட்டேன். நீ தான் எனக்கு ஸ்டாண்ட் இன் பண்ணும். இந்த ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு ஓடி வந்துடுறேன். ஓகே? ரமணி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. உங்க இந்த யாரு குரு மாஸ்டர் கேளுச்சரன் அவரே சொல்லிட்டாரு, யூஆர் எ கன்சூமேட் ப்ரொஃபவுண்ட் பெர்ஃபார்மர்னு. எதுக்காக இந்த ஒர்க் ஷாப் 10 டேஸ்? வெயிட் ரமணி, என் குரு எழுதிருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சாரதி, எனக்கு எப்படா தெரியும்? அது ஒண்ணும் இல்ல, ரமணிக்கு தெரியாத அவங்கள பத்தி உங்க சந்தோஷத்தை பார்த்த உடனே புரிஞ்சிட்டு இருப்பான். இல்ல ரமணி? பட் ரமணி, நோ, இந்த லைன் ரமணி, forget it. This is a happy moment. Let's all celebrate. Rose Garden போய் சாப்பிடலாம். Yes, okay, including Shanti. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சகஜம். Failure is a stepping stone to success. Yes, come. Rose Garden போய் சாப்பிடலாம். நான் வர மாட்டேன். ஏன்? என்னால நம்பவே முடியல. அந்த லெட்டரை காட்டு. நோ,
கே ரமணிக்கு பதிலா ஆர் ரமணிக்கு வந்துச்சோ என்னமோ. நோ நோ நோ, ஆர் ரமணி தான். ஐ நோ, வி நோ. எஸ். நான் வரல. சாந்தி, திஸ் இஸ் டூ மச். ஜெலசிக்கு ஒரு லிமிட் இருக்கு. உன்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை நினைச்சு நீ ஹாப்பியா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழறிய. டிசர்விங் ஃப்ரெண்டுக்கு ஹாப்பியா இருக்கலாம், டிசைனிங் ஃப்ரெண்டுக்கு முடியாது. என்கிட்டே ஸ்டெப்ஸ் கத்துண்டு என்கிட்டே டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நீ என்னையே முந்துட்டல. உனக்கு கவனிச்சுக்கிறேன். சாந்தி, சாந்தி, டெஃபினட்டா நான் உனக்கு ஸ்டாண்டினா இருக்க மாட்டேன். அவளை விடுறா. ஜெலஸ் டு த கோர். ரமணி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா. எனக்கு லீவ் லெட்டர் எழுதிட்டா. ரமணி, என்ன ரீசன்ரா எழுதுறது? ரமணி, உன் குருவே சொல்லிட்டாரு கன்சூமேட் ப்ரொஃபவுண்ட் பெர்ஃபார்மர்னு. ஒன்று பண்ண, சொந்தமா ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுற. கரெக்ட். ஒரு 4 பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், 4 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கும். சாரதி, என்ன சொல்றேன்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், வெரி கரெக்ட். ஒரு நாட்டியாலயம் மாதிரி, ஒரு கலாக்ஷேத்ரா மாதிரி. காரியத்தை கெடுத்துற. ரமணி, எஸ் ரமணி, நீ சொல்றது கூட கரெக்ட் தான்டா. யா ஓகே. சாரதி, ஒன்று பண்ணு, ஒரு சொந்தமா டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போறோம். நல்ல இடமா பாரு. ஒரு 4-5 மாசம் ஆனாலும் பரவாயில்ல. ரமணி, யூ கோ பேக் டு வொர்க் டுமாரோ. நம்ம இன்னும் 4-5 மாசம் என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்பவே நான் 15 வருஷ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு என் குரு எழுதியிருக்காரு. ரமணி, நான் லீவ் போடல. அப்பா, என் வேலையவே ரிசைன் பண்ணிடுறேன். ஐயோ ரமணி, இப்பவே என்னோட கலை பயணத்தை நான் தொடங்க போறேன். ரமணி, நான் மேலே போய் பேப்பர் கொண்டு வரேன். நீ எனக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிதா. ரமணி, ரமணி, ரமணி. சாரதி, என்னடா பண்றது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியாச்சு. சாரதி, நீ எப்பயாவது நல்ல ஐடியாஸ் தான் தருவ. இப்போ ஒரு நல்ல ஐடியாவை கூட ப்ளீஸ். நான் அப்போவே சொன்னேன் எழுதும்போது ரொம்ப டூ மச்சா போறேன்னு. Now it is between you and your wife. என்ன விடுப்பா. சாரதி, ஐயோ. ரமணி, ரோ Ramani, forget it, please. Oh God.